பொம்மை. கடைசி நிமிடம். என் வாழ்க்கையின் கடைசி நிமிடம். சின்னன் சிறு பொம்மை நான். அம்மாவின் கருவில் கருத்தரித்தேன். என் படுக்கையோ பஞ்சுமெத்தை. அனைவரும் தூக்கி கொஞ்சும் ஆசை பொம்மை. ஏதும் தெரியா கண்கள். கை கால் அசைவு. பேட்டரி போடாத பொம்மை நான். அனைவரின் சந்தோஷம். செல்லம் கொஞ்சும் பொம்மை. பசிக்கு உணவு. பார்த்து பார்த்து கவனிப்பு. நான் செய்யும் செயல் ஆச்சரியம். அம்மாவின் வியப்பு. மாதங்கள் நகர. வருடம் 1. பிறந்த நாள் கொண்டாட்டம். சொந்த பந்தம் ஆர்ப்பரிப்பு. இனிப்பு பரிமாற்றம். நாட்கள் ஓடின. வருடம் 4. சிறிய புத்தக பை. அம்மாவின் கையில். ஒன்றும் புரியவில்லை. சிறிது தூரம் நடைபயணம். புதிய நபர். யார் என்று தெரியவில்லை. என்னை விட்டு சென்றார் அம்மா. முதல் பிரிவு. தாங்க முடியவில்லை. பயம் கலந்த அழுகை. கண்களில் கோடை மழை கொட்டியது. ஏதும் தெரியா வயது. பல சிந்தனை. அம்மா என்னை விட்டு எங்கே சென்றால்? இவர்கள் யார்? சுற்றிலும் என்னை போல் மழலை ஒப்பாரி. என் அம்மாவின் வயதில் ஒருவர் வந்து அழகாக பேசி சமாதானம் செய்தார். சிறிது நேரம் கழித்து அம்மா வந்து கூட்டிச் சென்றாள். ஏதோ ஒரு நாள் என்று அம்மாவிடம் பேசிக் கொண்டே வீடு வந்தேன். மறுநாள் காலை விழிப்பு வரவில்லை. அம்மா வேகமாக எழுப்பினாள். நல்ல உறக்கம். என்னோடு சேர்ந்து உறங்கிய பொம்மை எல்லாம் என்னை பார்த்து சிரிப்பது போல் தோன்றியது. 4 வருடத்தில் இதுவே என் முதல் அரைக்குறை தூக்கம் போல் இருந்தது. என் இஷ்டம் போல். அம்மாவின் முந்தாணி பிடித்து வளர்ந்த எனக்கு அம்மாவின் பிரிவு ஆரம்பம் என்று, அப்பாவின் கண்டிப்பு தொடரும் என்று நாட்கள் நகர்ந்து சென்றது. வருடங்கள் கடந்தன. காலை விழிப்பு. மாலை அம்மாவுடன் சந்திப்பு. இரவு அப்பா வருகை. எல்லாரும் வாழும் நடுத்தர வாழ்க்கை. நாட்கள் நகர நகர அம்மா அப்பா பிரிவின் நேரம் அதிகரித்து கொண்டே போனது. 10ஆம் வகுப்பு தோல்வியுற்றேன். தொடர்கதை. வேலைக்கு செல்ல விருப்பம் இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டு வாழத் தொடங்கினேன். என்ன செய்வது? அனைவரும் அதைதான் செய்கிறார்கள். நான் மட்டும் விதிவிலக்கா? செய்யும் வேலை பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் கட்டாய பணி. வருடம் 22. காதல் பழகினேன். 3 வருடம் கடந்த பின் முடிவுக்கு வந்தது. தானியங்கி பொம்மை போல் ஓடிக்கொண்டே இருந்தது. வருடம் 27. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உடம்பில் தொய்வு. எனக்கு மனமுடிக்க ஆசைப்பட்டார்கள். காதல் முடிந்த பின் அம்மா அப்பா மட்டும் போதும் என்கிற மனநிலை. பல தோல்விகள் நிரம்பிய வாழ்க்கை. அம்மா ஆசைக்கு படிக்க முடியவில்லை. அப்பா ஆசைப்பட்டது போல் எனக்கு நிரந்தரம் வேலை இல்லை. என்னால் அவர்களை மேலும் துன்புறுத்த முடியவில்லை. சிறு வயது முதல் அம்மா என் மேல் வைத்த அன்பு சற்றும் குறையவில்லை. அவ்வப்பொழுது அம்மாவுடன் சுற்றிய சிறு வயது ஞாபகம் வந்து செல்லும். இதற்கு மேல் கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று மனமுடிக்க ஒப்புக்கொண்டேன். காலம் நகர நகர வாழ்க்கை வேலை காட்டத் தொடங்கியது. அம்மாவுக்கும் மனைவிக்கும் ஒத்துப்போகவில்லை. அம்மா என்னை விட்டு நிரந்தர பிரிவுக்கு முடிவு செய்தார். ஒரு கணம் என்ன செய்வதென்று தெரியவில்லை. கனத்த இதயத்துடன் கண்களில் நீர் ததும்ப அனுப்பி வைத்தேன். சிறு வயதில் சிறிது நேரம் பிரிய முடியாமல் அழத் தொடங்கிய வாழ்க்கை இன்று வரை முடியவில்லை. என்னை அம்மா கூட்டிச் சென்று பள்ளியில் விட்டது போல் அம்மாவை நான் கூட்டிச் சென்று தனி அறையில் விட்டுவிட்டேன். பணி முடித்து வீடு திரும்பும் போது அம்மா அப்பாவை பார்த்து வருவேன். அம்மா என்னத்தா, ஏதும் சந்தோஷம் உண்டா என்று கேட்டார். புரியவில்லை. என்ன சொல்கிறாய் அம்மா என்று கேட்டேன். நான் பேரன் பேத்தி பார்க்க வேண்டாமா என்று கேட்டார். வேண்டாம் அம்மா, விருப்பம் இல்லை. என்ன செய்வது? இன்னும் ஒரு ஜீவன் பிறந்து வளர்ந்து இவ்வுலகில் பிரிவு கஷ்டம் என்று வாழ வேண்டுமா? மறுபடி தேவை இல்லை என்று தோன்றியது. அம்மாவிடம் சொல்லவில்லை. தினம் அம்மாவை சந்திப்பது வாடிக்கையாக செல்ல அதிலும் கேள்வி எழத் தொடங்கியது. என்ன, தினம் தினம் உங்க அம்மாவை பார்த்துவிட்டுத்தான் வீட்டுக்கு வருவீங்களா? என்ன சொல்வது? யாரிடம் கேட்பது? என்னை சுமந்து தாங்கி சுதந்திரமாக வளர்த்த என் அம்மாவை பார்க்க உத்தரவு பெற வேண்டும் என்கிற கொடுமையை எங்கே சொல்வது? ஒன்றும் புரியவில்லை. இப்படித்தான் வாழ்க்கை நகரும் என்று யாருக்கும் தெரிவதில்லை. இதுபோல் நடக்க எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்கிற எண்ணம் குறைந்து கொண்டே போனது.
அம்மா மட்டும் அடிக்கடி கேட்டு கொண்டே இருப்பார். நாட்கள் நகர, அப்பா எங்களை விட்டு மறைந்தார். அம்மா மட்டும் தனிமையில். எனக்கும் வாழ்க்கை அடிக்கடி சண்டையுடன் நகர்ந்தது. அம்மாவை சென்று பார்ப்பதில் தாமதம் காட்டினேன். அதனால் அம்மாவின் உடல்நிலை மிகவும் மோசமானது. என்னை பார்த்து பார்த்து வளர்த்த அம்மாவை என்னால் கவனிக்க முடியவில்லை. என்னிடம் அம்மா ஆசையாக கேட்ட விஷயத்திலும் எனக்கு விருப்பம் இல்லை. அம்மாவும் என்னை விட்டு பிரிந்தார். எனக்கென்று பிறந்து எனக்காக வாழ்ந்த அம்மாவும் என்னோடு இல்லை. வாழ்க்கையும் வாழ்க்கை துணையும் எனக்கு துணையாக இல்லை. எனக்கென்று யாரும் இல்லை என்பது போல் தோன்றுகிறது. வாழ்க்கையின் விளிம்பு நிலைக்கு வந்துவிட்டேன். மீண்டும் அம்மாவை தேடி செல்லும் ஆசை பொம்மை. நானும் பொம்மை, நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை.